அப்பா எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களே சூப்பர். அப்படிதான் அடேங்க அப்பா கட்டுக்கடங்காத கும்பல். இவர்கள் மணியிலே வெள்ளையமாளர்கள் நடிக்கும் அருமை சகோதரி அபிதாஸ்ரீ அவர்களுக்கு விழா காப்பியல் சிறப்பாக மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார். அடுத்த தடவையாவது ஊர்ல கொஞ்சம் பெரிய மலையை கட்டுங்க, தலைக்கு ஒரு நுழைய மாட்டேங்குது. ஐயோ அப்பா கட்டுக்கடங்காத கும்பலா இருக்குல்ல. சரி ஆமா ஆடணும். அதாவது போன வருடம் நாங்க தான் இங்க வந்திருந்தோம். அருமையான ஊரு கட்டுக்கடங்காத கும்பல் கண்ணுக்கே பார்க்க குளிர்ச்சி
தொடர்ச்சியா இருக்கு இல்லையா? அப்படி எல்லாம் இருந்தாலும் நம்மை காத்து நம்ம வணங்க வேண்டிய மகமாயை வணங்கி விட்டு நம்ம கதைக்கு சென்றுடுவோமா? அப்படி செல்வோம். விழா கமிட்டியிலர்கள் ஒரு 10 டீ கொண்டாந்து கொடுங்க. நாடக மேடைக்கு கொஞ்சம் கொண்டாந்து கொடுங்க. சோற நேரம் கொஞ்சம் கமிட்டியாளர்களா இல்ல, நாடகம் வைக்கல, மகளிர் வச்சிருக்காங்க. அப்படியா? டீ வாங்கிட்டு வாங்க, தூக்கம் வருது. அக்கா போன் போடுக்கா, டீ கொண்டு வரட்டும். போன்லாம் போட்டா டீ வர. அந்த கடை செல்லு இல்லையா? ஒரு செல்லு கொடு அக்கா. டீ கடைக்காரக்கோ அக்கோ அக்கோ சொட்ட தலையா, அங்கே பால் இல்லையா? போ, எடுத்து வச்சு மூடிட்டாங்க. அது எப்ப கேட்குற நீ? மகமாயி சமயபுரத்தாயே
இருந்தாலும் பேரன்பு கொண்ட பெரியவருக்கும் தாய்மார்களுக்கும் மதிப்புக்குரிய நாடக அரசிகளுக்கும் பள்ளி மாணவ செல்வங்களுக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் இவ்விழாவினை சிறப்பித்து தரும் அத்தனை அன்புள்ளவங்களுக்கும் எனது சார்பாகவும் எனது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் முத்தான முன்னேற்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அருப்புக்கோட்டை திருப்பத்தூர் எனது ஊர் மலைச்சாமிக்கும் மலையம்மாளுக்கும் 7 அண்ணன்மகளும் உடன் பிறந்தவள் தாங்க இந்த வெள்ளையம்மா. என்னுடைய 7 அண்ணன்களும் 7 மெத்தை 7 அரண்மனை அமைத்து கொடுத்து நால்வொரு வண்ணமாக பொழுதோறும் என்னையாக வளர்த்து வருகிறார்கள். இன்னைக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி வளர்த்து வருகிறார்கள்? நால்வொரு வண்ணமாக பொழுதோறும் என்னையாக வளர்த்து வருகிறார்கள். காரணம் என்னவென்றால், பெண் புல் இல்லைன்னு சொல்லி வரத்திலையும் தவத்திலையும் பெற்றெடுத்ததுனால நான் என்ன ஒரு பொன் பொருள் கேட்டாலும் என்னுடைய அண்ணன்மார்கள் இல்லை என்று சொல்லாமல் வாங்கி கொடுத்து வளர்த்து வருகிறார்கள். எப்படி வளர்த்து வருகிறார்கள் என்று எடுத்து சொல்லிடுவோமா? ஹலோ, நதியோரம் பிறந்தே கொடி போல வளர்ந்தே மலையோடும் வெயிலோடும் மனம் போல் நடந்தே நதியோரம் பிறந்தே கொடி போல வளர்ந்தே மலையோடு வெயிலோடு மனம் போல் நடந்தே நதியோரம் பிறந்தே கொடி போல வளர்ந்தே மலையோடு வெயிலோடு மனம் போல் நடந்தே உறங்காத கண்களுக்கு ஒளி கொண்டு மையலில் கலங்காமல் காத்திருப்பேன் கை பிடிக்க வருவான் அன்னக்கிளி உன்னை தேடுதே 6 மாசம் ஒரு வருஷம் அவரம்பு மேனி வாடுதே இந்த அன்னக்கிளியே உன்னை தேடுதே. கனவோடு சில நாள் நினைவோடு சில நாள் உறவில் பிரிவில்லை தனிமை பல நாள் கனவோடு சில நாள் நினைவோடு சில நாள் உறவில்லை பிரிவில் தனிமை பல நாள் மழை பெஞ்சா மெதுவெடுத்து நாத்து நட்டு கருதறுத்து பொறடிக்க போறமானே பொழுதிருக்க வருவான் அன்னக்கிளி உன்னை தேடுதே 6 மாசம் ஒரு வருஷம் அவரம்பு மேனி வாடுதே இந்த அன்னக்கிளியே உன்னை தேடுதே. கொடி என்றால் அங்கே கரையுண்டு காவல் கொடி என்றால் அதை காக்க மனமே காவல் நதி என்றால் அங்கே கரையுண்டு காவல் கொடி என்றால் அதை காக்க மரமே காவல் புள்ளி போட்ட ரவுத்துக்காரி புளியம்பு செலக்காரி எல்லாருக்கும் புகையில் யாரு வந்து கவலை அன்னக்கிளி உன்னை தேடுதே 6 மாசம் ஒரு வருஷம் அவரம்பு மேனி வாடுதே இந்த அன்னக்கிளி உன்னை தேடுதே இந்த அன்னக்கிளி உன்னை தேடு. அப்படிலாம் இருந்தாலும் நதியோரம் பிறந்தோம் கொடி போல வளர்ந்தேன் இல்லையா? அப்படிலாம் இருந்தாலும் அண்ணே சின்ன வயசுல இருந்து நான் பள்ளிக்கூடமே போறதில்ல.
எங்கக்கா சாப்பாடு போல அத்தனை பேர் இருந்தீங்க சாப்பாடு போறப்ப அப்படி இருந்தாங்க, அவ்வளவு பேர் இருந்தாங்க. இப்ப எல்லாம் ஜானி போட்டு ஒரே மாதிரி அழகா ஒரே மாதிரி சேரி கட்டி சாப்பாடு போட்டா இல்ல வீட்டுல எல்லாம் ஜானி போட்டு நாடகத்தை வச்சுட்டீங்க. இப்படி போய் தூங்க சொல்லிட்டீங்களா எல்லாத்தையும்? வருஷத்துல ஒரு டைம் வருஷத்துல ஒரு நாள் நாங்களும் உங்களை பாக்குறதுக்கு வர்றோம். பெண்களா வச்சிருக்கிறீங்க, சிறப்பான பரவாயில்ல. இருந்தாலும் தூங்குறவங்க அப்படியே தூங்கட்டும், எழுப்பி விட்டுறாதீங்க, வீட்டுக்கு தான் போயிருவோமே. ஏன்னா நம்ம ஒத்தையா இருக்கணும்ல. அப்படிலாம் இருந்தாலும் சின்ன வயசுல வந்து நான் பள்ளிக்கூடமே போறதில்ல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காரணம் சரி படிச்சு பாலா போகிறத விட ஆடு மேய்ச்ச ஆலைகளும் எங்க போயிருவேன் வெள்ளமலை காட்டுக்கு ஆடு ஓட்டிட்டு போறது வழக்கம். சரி, ஆடு ஓட்டிட்டு போறது வழக்கம். அங்கேதான் ஒரு அதிசயம் நடந்துச்சு. என்ன அதிசயம் கேட்டீங்கன்னா, 5 வயசு அறியா பருவம் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கல, வெள்ளச்சாமி ஒருத்தர் வேட்டைக்கு வர்றது வழக்கம். அப்படியா? வெள்ளச்சாமின்றவர் வேட்டைக்கு வருவாரு. சரி, வந்த வேலை என்ன வேலை? வேட்டையாட வந்தாரு. வந்தோமா, வேட்டையாடனோமா, வீட்டுக்கு போனோமான்னு போக வேண்டியதானே. இல்லாமே போகாம எதற்காக என்னைய பார்க்கணும்? என்ன பார்க்கணும்? எதுக்கு என்னை பார்க்கணும்? என்னை பார்த்தது மட்டும் இல்லங்க, என்னை பார்த்த உடனே என் பக்கத்துல வந்து அடியே வெள்ளையம்மா, சரி உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, உன்னை மனசார விரும்புறேன்னு சொன்னாரு. அப்படியா? அதாவது அண்ணே, தன்னந்தனியா நிக்கிற ஒரு பெண்ணுகிட்ட ஒரு ஆண் சொன்னா எப்படி இருக்கும்? எப்படியா இருக்கும்? உங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்துச்சு? கல்யாணம் பண்ணிட்டீங்கல்ல, அப்படித்தான் இருக்கும். இன்னும் போ தெரியுமில்ல, நல்லாவே தெரியுது. ஏன் சாமி இப்ப சகலை மாத்திக்கிட்டேன்? என்ன ஒரு தனியா நிக்கிற ஒரு பெண்ணுகிட்ட ஒரு ஆண் சொன்னா எப்படி இருக்கும்? சரி, எப்படின்னா இருக்கும்? எப்படியா இருக்கும்? எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, அப்படியே திகச்சு போய் நிக்கிறேன். சரி, இருந்தாலும் அவர் ஆம்பளதான். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனசார விரும்புற ஒரு பொண்ணுகிட்ட வந்து, சரி தன்னந்தனியா நிக்கிற பொண்ணுகிட்ட வந்து கண்ணும் பார்த்து நேரடியா சொல்றாரு இல்லையா, அவர் ஆம்பளை தானே. எனக்கும் பார்த்த உடனே எப்படி தெரியுமா இருந்துச்சு? காதல் வந்துருச்சா என்னன்னு சொல்லி பார்த்த உடனே அழகுன்னு அழகு, அப்படி ஒரு அழகு. அப்படியா? பார்த்தவுடன் இருமனது ஒரு மனதாகி விட்டது. சரி, இருமனது ஒரு மனதாகி விட்டது. அப்படிலாம் இருந்த மனசுல ஆசை வந்துருச்சு இல்லையா? நாங்க என்ன தெரியுமா வந்தோம், மனசுல காதல் வந்த உடனே என் கைய பிடிச்சு கூட்டிட்டு போனாரு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு. சரி, இதற்காக அண்ணே. ஓய் ஏன் கண்ணு தெரியாது? அப்படிதான் இருக்கும். நான் உனக்கு அம்மாவா? ஒரு பேச்சுக்கு அதாவது அண்ணே, நம்ம ஊர்ல எத்தனையோ ஆலயங்கள் இருக்கு இல்லையா? எத்தனையோ ஆலயங்கள் இருக்கு. அதே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கூட்டிட்டு போனோம். எதற்காக கூட்டிட்டு போனோம்? இங்க ஏதாவது ஆசைப்பட்ட பொன் பொருள் எல்லாம் இருக்கும் இல்லையா? என்னமோ இருக்கும், அதெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல, அதாவது உண்மையான விஷயம் என்னன்னு கேட்டீங்க, 1000 கால் மண்டபம் உள்ள கோயில் அது. அப்படியா? என்னுடைய அண்ணன் மகள் 7 பேர் ஒரு பக்க வழியா வந்தா, இன்னொரு பக்க வழியா நாங்க ஓடிடலாம் இல்லையா? போய் நாங்க என்ன தெரியுமா பண்ணோம்? தெரியாதா? சத்தியம் பண்ணிக்கிட்டோம். என்னன்னு சொல்லி தெரியுமா? அடியே வெள்ளையம்மா, வாழ்ந்தாலும் ஒருவராக வாழணும், செத்தாலும் இருவருமே ஒருவராக சாகணும்னு சத்தியம் பண்ணிக்கிட்டோம். மனசுல ஆசை வந்துருச்சு இல்லையா அண்ணே? இருமனது ஒரு மனதாக ஆகிவிட்டது. அவர் கேட்டது போல நானும் சத்தியம் பண்ணி கொடுத்தேன். சத்தியம் பண்ண நாள்ல இருந்து யாரு கண்டுபிடிச்சோ இன்ன வரைக்கும் என் வெள்ளச்சாமியை பார்க்கவே இல்லை. அப்படியா? நானும் எப்ப வருவாருன்னு வள்ளி மேல விழி வச்சு காத்துக்கிட்டு இருக்கேன். உண்மையான காதல் என்றால் என்னைக்கா இருந்தாலும் வரும் இல்லையா? தேடி வரும். வெள்ளச்சாமி எங்கே பார்த்த? எங்க பாத்துக்கிட்டோம்? வெள்ளமலை காட்டுக்கு வேட்டைக்கு வரையில பாத்துக்கிட்டோம் இல்லையா? அப்படிலாம் இருந்தாலும் இந்த வெள்ளையம்மா எப்படி பிறந்ததுன்னு எடுத்து சொல்லிட்டு கதைக்கு போயிருவோமா? அருப்புக்கோட்டை எனக்கு திருப்பத்தூரா, ஐயா திருப்பத்தூரா, மலைச்சாமி பெற்றெடுத்த வெள்ளையம்மா. அருப்புக்கோட்டை எனக்கு திருப்பத்தூரா, எனக்கு சாயத்தூரா. நான் 7 பேரா சண்டாளி உடன் பிறந்து
போட்டு குளிப்போம் தெரியுமா? எத்தனை இடத்து மஞ்ச? எனக்கு 5 மஞ்ச சண்டாளி அரக்கு மஞ்ச, எனக்கு இறக்கு மஞ்ச அரக்கு மஞ்ச, அழகு கட்டி வெள்ளையமா குளிக்கு மஞ்ச, 5 மஞ்சள் எனக்கு அரக்கு மஞ்சள் அரக்கு மஞ்ச அரக்கு மஞ்சள் அரக்கு மஞ்ச, அழகு கட்டி வெள்ளையம்மா குளிக்கு மஞ்சள், எனக்கு கொத்து மஞ்ச சண்டாளி குடகு மஞ்ச, எனக்கு குடகு மஞ்ச சொல்லு குடகு மஞ்ச சொல்லு கொள்ளிடத்து சண்டாளி சிவக்கு மஞ்ச, கொத்து மஞ்சள் எனக்கு குடகு மஞ்சள் குடகு மஞ்ச குடகு மஞ்சள் குடகு மஞ்ச, கொள்ளிடத்து எனக்கு சரக்கு மஞ்சள், எனக்கு 7 மஞ்ச ஐயா இளைய மஞ்ச, எனக்கு இளைய மஞ்ச இளைய மஞ்சள் இளைய மஞ்ச இளைய மஞ்சள் இளைய கட்டி சண்டாளி குளிக்கு மஞ்ச, 7 மஞ்சள் அம்மாடி இளைய மஞ்சள் இளைய மஞ்ச இளைய கட்டி வெள்ளையம்மா குளிக்கு மஞ்சள். அப்படிலாம் 5 மஞ்சள் அரக்கு மஞ்சள், கொத்து மஞ்சள் குடகு மஞ்சள், 7 மஞ்சள் இளைய மஞ்சள், இத்தனை இடத்த மஞ்சள் போட்டு குளிச்சு கோடாலி கொண்டு போட்டு தலை நிறைய அந்த மதுரை மல்லி வச்சு கருப்பு நிறத்துல சேலையை கட்டி இந்த வெள்ளையம்மா கோயிலுக்கு போனா எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? என்ன எங்க அது அந்த அம்மா சாமி அழைக்கிறப்ப வந்து வாங்கிட்டு போனாங்க. நான் கோடாலிதான் சண்டாளி கொண்ட போட்டு வெள்ளையம்மா கொண்ட போட்டு கொண்ட போட்டு கோவிலுக்கே வெள்ளையம்மா போடுற பொண்ணா கோடாலிதான் கோடாலி கொண்ட பொட்டு கொண்ட போட்டு கோவிலுக்கு வெள்ளையம்மா போற பொண்ணா எனக்கு மதுரை நல்லோ ஐயா மல்லிகையா, எனக்கு மல்லிகையா மல்லிகையா சொல்லு மணமணமா எனக்கு மறிக்கொள்ளுத்தான் எனக்கு மல்லிகையா 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 மரமரமா எனக்கு மறிக்கொழுந்தான் நான் நடந்த நல்லோ சண்டாளி நடைகொள்ளுங்கோ சண்டாளி நடைகொள்ளுங்கோ நடைகொள்ளுங்கோ நாகமணி சண்டாளி தலைவனுங்கோ எனக்கு அடகொழுங்க அதனாதபடி எனக்கு ஓசையிடும் நான் சின்ன சின்ன சண்டாளி நடை நடந்து சண்டாளி நடை நடந்து நடை நடந்து நான் சீக்கிரமா வெள்ளையம்மா போடுற பொண்ணா சின்ன சின்ன நடை நடந்து நடை நடந்து நடை நடந்து வெள்ளையம்மா போற பொண்ணா நான் இருந்த நல்லோ சண்டாளி நடைகொள்ளுங்கோ சண்டாளி நடைகொள்ளுங்கோ நடைகொள்ளுங்கோ நான் இருந்த நல்லோ சண்டாளி நடைகொள்ளுங்கோ. இப்படி எல்லாம் வளர்ந்தவங்க அந்த வெள்ளையம்மா நடந்தா நடக்குள்ளங்கோ இருந்தா இடக்குள்ளுங்கும் இல்லையா? ஆமா. இப்படி எல்லாம் என்னுடைய அண்ணன்மார்கள் வாங்கி கொடுத்து வளர்த்து வருகிறார்கள். கொடுத்தாலும். அப்படி எல்லாம் இருந்தாலும் அண்ணன் ஆ. சின்ன வயசுல தான் வாங்கி கொடுத்தாங்க. ஆமா. அதாவது மனசுல ஒருத்தர் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இத்தனை வருஷமா நினைச்சுக்கிட்டே இருக்கேன் வருவாரா நீ தேடி வருவார். உண்மையான காதல்னா வருவாரு. ஆமா. அவர் மேல வச்ச காதல் அன்பு எப்படியாப்பட்டதுன்னு எடுத்து சொன்னாதானே உங்களுக்கு தெரியும். எடுத்து சொல்லுங்க. எடுத்து சொல்லிடுவோமா? சொல்லுங்க. உன்னை நம்பி நெத்தியிலே உன்னை நம்பி நெத்தியிலே போட்டு வச்சு மத்தியிலே மச்சான் போட்டு வச்சு மத்தியிலே நெத்தியிலே போட்டு வச்ச காரணத்தை புரிஞ்சுக்கிறாசா விட்டு போனா முழுந்து போகும் வாசன ரோசா உன்னை
சரி. இன்னும் சொன்னா சொல்லிக்கிட்டே போலாம் இல்லையா? போலாம். அதாவது அளவு கடந்த பாசங்கள் இருக்கு. அதாவது இன்னைக்கு வருவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அண்ணே. என்ன நம்பிக்கைன்னு கேட்டீங்கன்னா, என்ன காரணம்? எங்க ஊர் முத்தாலம்மா கோயில் திருவிழா நடக்குது. ஆமா. அங்க ஒயிலாட்டம் ஆட வர்றதாவும், அதே தை மாதம் 3ஆம் தேதி உரங்காம்பட்டியில மாடு பிடிக்க வரதா சொன்னாங்க. சரி. பாப்பா என்ன தேடி வர்றாருன்னு பாத்துருவோமா? குண்டிகளி பூங்குயிலே பூங்குயிலே நான் எத்தனை நாளா காத்திருந்தேன். நாளான கன்னி பொண்ணு கடலொரு சாக்கண்ணே. நாளான கன்னி பொண்ணு நானும் கடலொரு சாக்கண்ணே. அப்பலாம் தான் அண்ணே சொன்னா சொல்லிக்கிட்டே போலாம். அளவு கடந்த பாசம். சரி. ஒரு வராருன்னு பாத்துருவோமா? பாத்துருங்கள். பாத்துருவோம்.